Namaste children. நேற்றைக்கு நம்ம 5th geometryல 2D shapes பத்தி பிரீஃபா பார்த்தோம். 3D shapes உடைய introductions நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 3D shapes உடைய details பார்க்க இருக்கிறோம். பாத்தீங்கன்னா 3D shapesனா நான் நேற்றைக்கே சொல்லியிருந்தேன் 3 dimensions. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 3 dimensions இருந்தா அதோடைய ஷேப்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்றோம் 3D shapesனு சொல்றோம். அப்ப 3 dimensionsனா என்னவா இருக்கும்? length breadth அப்படிங்கறத பத்தி நம்ம 2D shapesல பார்த்திருக்கோம். அது கூட heightங்கற இன்னொரு மெஷர்மென்ட் வரும்போது that is 3 dimensional shape அப்படினு நம்ம சொல்றோம். இப்போ ஸ்கொயர்ங்கறத நம்ம எப்ப சொல்வோம் 2D shapesல ஸ்கொயர்னு ஒரு ஷேப் சொல்லுவோம். அதே ஸ்கொயர் ஷேப்ல heightங்கற இன்னொரு மெஷர்மென்ட் வரும்போது இன்னொரு டைமென்ஷன் வரும்போது அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்னன்னா கியூப். அப்போ கியூப் அப்படிங்கிறது என்னது ஒரு 3D ஷேப் 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட். கியூப்ங்கிறது ஒரு 3 டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 6 ஃபேஸஸ். ஃபேஸ்ன்னு நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகே, இந்த பாக்ஸ்ல மொத்தம் இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய பாக்ஸ். இந்த ஸ்கொயர் ஷேப் பாக்ஸுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஃப்ரண்ட்ல டாப்ல இருக்கக்கூடிய இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். தென் சைடுல ஒரு ஃபேஸ் இருக்கா. மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்கு 4 சைட்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இது ஒரு ஃபேஸ். தென் செகண்ட் இந்த 3 here 4. ஸோ 4 சைட்ஸ் இருக்கு. நமக்கு மொத்தம் 4 சைட்ஸ் இருக்கும்போது ஃபேஸஸும் சைடு ஃபேஸஸ் வந்து எத்தனை இருக்கு 4 சைடு ஃபேஸஸ் இருக்கு. டாப்ல ஒரு ஃபேஸ் இருக்கு 5th ஃபேஸ். தென் பாட்டம்ல ஒரு ஃபேஸ் இருக்கு 6th ஃபேஸ். ஸோ டோட்டலா 6 ஃபேஸஸ் இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு இருக்கு. அதை தான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இது டாப்பு பாட்டம் அது போக 4 சைட்ஸ் பேக்கு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இது மாதிரியான சைட்ஸு ஃபேஸஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு சைடில் இருக்கக்கூடியதையும் என்ன செய்கிறோம் ஃபேஸஸ் எல்லாமே வந்து அப்போ மொத்தம் எத்தனை ஃபேஸ் ஆயிடுது 6 ஃபேஸஸ் இருக்குது. இப்போ எல்லா ஃபேஸஸுமே எப்படி இது எல்லா சைட்ஸுமே எப்படி இருக்குது ஒவ்வொரு சைடும் இதில் பாருங்கள் இந்த பாக்ஸில் ஒவ்வொரு சைடும் எப்படி இருக்குது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைட்ஸுமே நமக்கு ஈக்குவல் சைட்ஸாக தான் இருக்குது. இட் ஹேஸ் 12 எட்ஜஸ். எட்ஜஸ் அப்படின்னா நான் சொல்லியிருக்கிறேன் இந்த முனை விளிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரத்தில் நிற்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, இதுதான் எட்ஜ். ஸோ இந்த எட்ஜு மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக 4 எட்ஜஸ் இருக்கும். 1 2 3 4. ஸோ டோட்டலாக இதில் 4 எட்ஜஸ் நமக்கு இருக்குது இல்லையா. 4 சைட்ஸ் இருந்தால் 4 எட்ஜஸ். அதே போல் நமக்கு பேக்வேர்டு பாட்டம்லேயும் அதே மாதிரி இருக்கும்ல 4 சைட்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ இங்கேயும் ஒரு 4 எட்ஜஸ். அப்போ டோட்டலாக இது வரைக்கும் எத்தனை எட்ஜஸ் வந்திருக்கு 8 எட்ஜஸ். இது போக இப்போ அடுத்த எட்ஜ் இருக்குது பாருங்கள். இந்த இது ஹைட். இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஹைட்டு இது ஒரு முனை. ஓகேவா, இது ஒரு எட்ஜு. தென் அடுத்த எட்ஜ் இது நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜு. ஸோ 4 டாப்பில் இருக்கக்கூடிய எட்ஜு சைட்ஸில் இருக்குது. பாட்டமில் ஒரு 4 எட்ஜஸ் இருக்குது. அது போக சைடில் எத்தனை எட்ஜ் இருக்குது 4. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை எட்ஜஸ் இருக்குது 12 எட்ஜஸ். 4 + 4 + 4. இந்த பாக்ஸில் ஸ்கொயர் ஷேப் பாக்ஸில் 4 + 4 + 4. இதுதான் நேற்றைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் வெயிட் வச்சு காமிச்சேன். பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வெயிட்டில் உங்களுக்கு கரெக்டாக அந்த எட்ஜு வந்து நல்ல ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கும் ஈவனாக. இப்போ நான் காமிச்ச அந்த ஸ்கொயர் பாக்ஸில் கூட டாப்பில் தான் ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது. சைடில் வந்து அந்த ஹைட் வந்து ஸ்கொயரில் வரலை. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனி சைட்ஸ் எந்த சைட்ஸ் நீங்கள் பார்த்தாலும் அதோடைய இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் இப்படி ஹைட் வைஸில் பார்த்தாலும் சரி சைடு வைஸில் பார்த்தாலும் சரி இல்லை பாட்டம் வைஸில் பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் அதோடைய ஃபேஸு ஈக்குவல் சைஸில் இருக்கும். அதோடைய ஹைட்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். எட்ஜுனா அந்த கூர்மையான அந்த விளிம்புன்னு சொல்லுவோம்.
பார்த்தீங்க 1 2 3 4 நேற்றுக்கும் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சைடில் பார்க்கும்போது இது எட்ஜு தான் நமக்கு. ஸோ டோட்டலாக 12 எட்ஜஸ் இருக்குது. அப்போ கார்னர்ஸ் அப்படின்னா எது? அந்த 2 எட்ஜும் வந்து மீட் பண்ணுற இடம் தான் என்னது? கார்னர். 2 எட்ஜும் மீட் பண்ணுற இடம் தான் கார்னர். அது இந்த இடம். அப்போ எத்தனை கார்னர்ஸ்? 1 2 3 4 4 கார்னர்ஸ் இருக்குது. அப்போ டாப்பில் 4 கார்னர்ஸ் இருந்தால் பாட்டம்லேயும் எத்தனை கார்னர்ஸ் இருக்குது உங்களுக்கு? 4 கார்னர்ஸ். சைடில் நமக்கு இருக்கக்கூடிய கார்னர்ஸ் எதுனா இந்த டாப்லேயும் பாட்டம்லேயும் வர்ற கார்னர்ஸ் தான் நமக்கு சைட்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ சேம் இதுதான். அப்போ 4 + 4 8 கார்னர்ஸ். அப்போ இதில் உங்களுக்கு மொத்தம் கார்னர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8. அதை தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? வேர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த முக்குன்னு தமிழில் சொல்லுவோம். இங்கே இங்கிலீஷில் கார்னர்னு சொல்லுவோம். மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜில் வேர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே இதை வந்து நீங்கள் ப்ளூரலில் சொல்கிறதா இருந்தால் அதை எப்படி சொல்லணும்? வேர்டிசஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ எத்தனை வேர்டிசஸ் இருக்குது? 8 வேர்டிசஸ். நெக்ஸ்ட்டு கியூபாய்டு. அடுத்த ஷேப்பு 3D ஷேப்ஸில் கியூபாய்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இதே மாதிரி தான். என்ன இதில் இருக்குதுன்னு பாருங்கள். ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாக்ஸ். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது கியூபாய்டு. அதே இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் இருந்ததுன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் க்யூப், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத என்ன சொல்லுவோம்? நம்ம கியூபாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸோட இதை பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாக்ஸ் இருக்குது இல்லையா? ஹைட்டு கிடைக்குது. எப்போதுமே ஒரு இன்னொரு மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். இது லென்த்து, இது பிரெத்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஹைட்டு கிடச்சிருக்கு. இந்த ஹைட் இருக்கிறதுனால தான் இது 3 டைமென்ஷன் ஆகிடுது. ஸோ இந்த பாக்ஸுக்கும் மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? டாப்பில் ஒரு ஃபேஸு, சைடில் 4 ஃபேஸஸ் இருக்குது, தென் பாட்டமில் ஒரு ஃபேஸ். அப்போ டோட்டலாக எத்தனை ஃபேஸஸ்? 6 ஃபேஸஸ். இதில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. டாப்பு பாட்டமும் ஈக்குவலாக இருக்குது, லெஃப்ட் டு ரைட்டும் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எத்தனை வேர்டிசஸ்? வேர்டிசஸ்னால் முனை 1 2 3 4. அதே போல் வேர்டிசஸ் பாட்டம்லேயும் இருக்கும் இல்லையா? ஸோ பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த 4 வேர்டிசஸ் சேர்த்தா 1 2 3 4 டோட்டலாக 4 + 4 8 வேர்டிசஸ். அப்போ 8 வேர்டிசஸ் இருந்தால் அதே போல் அந்த இடங்கள்ல எல்லாம் 8 எட்ஜும் இருக்கணும். ஏன்னா 2 எட்ஜும் மீட் ஆகிற இடம் எங்கே? வேர்டிசஸ், அந்த கார்னர். இதில் தான் வந்து நமக்கு மீட் ஆகும். ஸோ 8 கார்னர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 8 கார்னர்ஸ் கண்டிப்பாக இருக்கும்போது அதை என்ன சொல்கிறோம்? நம்ம 8 வேர்டிசஸ்ன்னு சொல்லிடுறோம். இப்போ எட்ஜஸ் வரும்போது பாருங்கள் 8 எட்ஜஸ் இருக்குது. இது போக நம்ம ஸ்கொயர்லேயே நான் சொல்லியிருக்கேன், ஹைட் வரும்போது அந்த ஹைட்லேயும் எட்ஜ் இருக்கும். டாப் டு பாட்டம் ஒரு எட்ஜ் இருக்குது. அதே போல் இதில் டாப் டு பாட்டம் ஒரு எட்ஜு. இங்கெல்லாம் வந்து அந்த எட்ஜை வந்து கொஞ்சம் கர்வாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம ஸ்கொயர் டைப்பில் பார்த்த மாதிரி கொஞ்சம் கூர்மையாக இருந்ததுன்னா அந்த எட்ஜு உங்களுக்கு இதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக தெரியும். ஸோ இந்த சைடில் கிடைக்கக்கூடிய எட்ஜஸ் 4. அப்போ இன் டோட்டலாக உங்களுக்கு மொத்தம் எத்தனை எட்ஜஸ் இருக்குது? 12 எட்ஜஸ். 12 எட்ஜஸ், 8 வேர்டிசஸ். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எரேசரை எடுத்துக்கோங்க. எரேசரில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். 1 எட்ஜு, 2 3 4. ஸோ 4 சைட்ஸுக்கு உங்களுக்கு 4 எட்ஜஸ். இது போக இந்த ஹைட் இருக்குதா? ஒரு எட்ஜு. இதில் நல்ல கூர்மையாக இருக்குது. ஸோ இது ஒரு எட்ஜு. இந்த இடத்துல இருக்கிறது ஒரு எட்ஜு. தென் இந்த டாப்பில் ஒரு 2 எட்ஜஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எட்ஜஸ் சேர்த்தா 4, டாப்பில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் சேர்த்தா 4, பாட்டமில் அதே போல் 4 எட்ஜஸ் இருக்குது. டோட்டலாக 12 எட்ஜஸ். கார்னர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 கார்னர்ஸ். ஓகே. ஸோ இதை தான் நம்ம கியூபாய்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ கியூபாய்டை ட்ரா பண்ணுறீங்க. கியூபாய்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிற என்ன எழுதணும்? இட் இஸ் எ 3D ஷேப். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது வந்து ஒரு 3D ஷேப்புன்னு சொல்கிறோம். செகண்ட், இட் ஹாஸ் 6 ஃபேஸஸ். எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 6 ஃபேஸஸ். நெக்ஸ்ட்டு
இதோடைய ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு இதுக்கு மொத்தம் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது? இட் ஹாஸ் 8 vertices. வெர்டிசஸ்னா முக்கு, ஓரம், கார்னர், அண்ட் 12 edges. 12 edges அப்படிங்கும்போது அந்த சைடோடைய அந்த விளிம்பு பகுதி, இது edges அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபேஸுன்னு சொல்லும்போது இந்த இடம் தான் ஃபேஸஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது ஒவ்வொன்றையும் ஃபேஸுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு அந்த சைடு ஃபேஸ், டாப்பு, பாட்டம், அதெல்லாம் சைட் ஃபேஸஸில் ஒரு 4 இருக்குது, டாப் பாட்டம் எல்லாம் சேர்த்தா மொத்தம் 6 ஃபேஸஸ்ன்னு. அப்போது இந்த இடங்கள் தான் என்னது உங்களுக்கு? வெர்டெக்ஸ், VERTEX, வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். எட்ஜ் அப்படின்னு சொன்னால் இந்த லைன், இந்த லைன் இருக்கிற இந்த இடங்கள் தான் என்னது? எட்ஜ், EDGE, எட்ஜுன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிலிண்டர், CYLINDER, சிலிண்டர். சிலிண்டருங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ரியல் ஆப்ஜெக்டில் நிறைய இருக்குது. இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இந்த ரியல் ஆப்ஜெக்ட் பாருங்கள், சிலிண்டருங்கும் போது இது என்ன ஷேப்பில் இருக்குது? ரவுண்ட் ஷேப். ஸோ 2Dயில் இதோட பேர் என்ன? சர்க்கிள்னு சொல்லுவோம். 3Dயில் இதுக்கு பேர் என்ன? சிலிண்டர். ஸோ இந்த சிலிண்டர் ஷேப்பில் பாக்ஸு, எந்த மாதிரியான ரவுண்ட் டைப்பில் கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய பாக்ஸு. அப்போது இதோடைய டாப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். டாப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், பிளெயின் சர்ஃபேஸ். அப்படின்னா தான் இது இப்படி நிற்கும். இது நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் விட்டால் அது என்ன ஆகும்? நம்ம ரோல் பண்ணோன்னா அது வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். சரியா? இதனால் இந்த சைடு ஃபேஸாக இருக்கிறது எல்லாமே என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ். அதனால தான் 2D ஷேப்ஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம் இட் ஹேஸ் நோ சைட்ஸ்ன்னு. சரியா? இப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸ், அதாவது பிளெயின் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? தட்டையாக இருக்கும். பட் ஆனால் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போ இதுக்கும் அப்பர் அண்ட் லோயர் சர்ஃபேஸ் 2 பேஸ் இருக்குது. எப்படி? அப்பர் சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று லோயர் சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. இப்படி தான் லோயர் சர்ஃபேஸில் தான் அது பேஸ் இருக்கணும்னு இல்லை. இப்படி அப்பர் சர்ஃபேஸ் இப்படி போட்டாலும் இது வந்து என்ன ஆகும்? கரெக்டாக ஸ்டாண்ட் டேரக்ட் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அது பாட்டில் நிற்கும், ரோல் ஆகாமல். இது என்னது? ஹைட். இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹைட்டுன்னு சொல்கிறோம். அப்பர் பேஸ்க்கும் அப்பருக்கும் லோயருக்கும் நடுவில் உள்ள இந்த ஏரியாவை தான் என்னது? ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது என்ன சர்ஃபேஸ்? பிளெயின் சர்ஃபேஸ். பிளெயின் சர்ஃபேஸ்னால் அந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது. அதே இது என்ன சர்ஃபேஸ்? இந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து நம்ம ரோல் பண்ணால் அது ரோல் ஆகிட்டே இருக்கும். இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹைட். இந்த அப்பருக்கும் லோயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா தான் என்னது? ஹைட். HEIGHT, ஹைட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இது சென்டர், எல்லா சர்க்கிள்லேயுமே சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்று உண்டு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அதோடைய அந்த எண்டு, அந்த சர்க்கிள்னுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட்டு எண்டு வரைக்கும் இருக்கிற இந்த ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ். RADIUS, ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உங்களுக்கு வந்து இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் என்னென்னு மார்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓன்னு இதை மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை Dன்னு மார்க் பண்ணியிருக்காங்க உங்கள் புக்கில். இந்த பாயிண்ட்டை Cன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த லைன்ஸ் எல்லாமே CDங்கிற லைன் சென்டர் பாயிண்ட் O. அதே போல் இந்த சென்டர் லைனை AB அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை Oன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அப்படி மார்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஓலேருந்து D வரைக்கும், O to C, O to A, O to B, that is OA, OB, OC, OD. ஓகே, இது எல்லாமே எப்படி இருக்குதா? ஈக்குவல். OAனா சென்டரில் இருந்து A வரைக்கும்,
ஓபினா ஓலேருந்து பி வரைக்கும், ஓசினா ஓலேருந்து சி வரைக்கும், ஓடினா ஓலேருந்து டி வரைக்கும். இது எல்லாமே அதோட சைஸ் எப்படி இருக்குது, டிஸ்டன்ஸு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவல் டு இதுதான் என்னன்னு நம்ம சொல்கிறோம், ரேடியஸ். RADIUS ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஏரியாவை. நெக்ஸ்ட்டு இது ஏ சொல்லியிருக்கோம், இது சின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஏக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய இடத்த தான் என்ன சொல்கிறோம், ஏசி இஸ் ஈக்குவல் டு ஹைட், HEIGHT ஹைட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதுலேருந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா, சிலிண்டருங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இட் இஸ் ஏ 3D ஷேப். இது ஒரு 3D ஷேப். செகண்ட் பாயிண்ட், டூ பேசஸ்ங்கும் போது நான் சொன்னேன் டாப்பு பாட்டம், லை இன் upper and lower surfaces. மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியும் பேஸ் மாதிரியான சர்ஃபேஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்டை பற்றி நம்ம சொல்லணுன்னா, ஹைட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பேசஸ். அந்த ரெண்டு பேசஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா தான் என்னது, ஹைட். ஸோ ஹைட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பேசஸ். அவ்வளோதான் சிலிண்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பியர். இப்போ ஸ்பியர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். தட் இஸ் பால், இது மாதிரியான பால் மாதிரி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும், ஃப்ரூட்ஸில் ஆரஞ்சு, இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், 3D ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், 3D ஷேப்ஸில் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ இதில் பாருங்கள், ஓ சென்டர் பாயிண்ட், ஏங்கிறது அந்த கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. அப்போ ஓஏ, இந்த ஓஏவை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி. இதுக்கு முந்தின இதுலேயும் நான் சொல்லியிருந்தேன், சிலிண்டரில் ஓஏ ஈக்குவல் டு ரேடியஸ். ஓங்கிறது என்னது, சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இதே போல் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஸ்பியருக்குள்ளான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து என்னது, இட் இஸ் ஏ 3D ஷேப் எழுதிக்கிறீங்க. இது வந்து ஒரு 3D ஷேப். இதுக்கு எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது, இட் ஹாஸ் ஒன் சர்ஃபேஸ். என்ன சர்ஃபேஸ் அது, கர்வ்டு சர்ஃபேஸ். ஒரே ஒரு சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லா பாயிண்ட்ஸுமே, இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ், ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் ஏல வச்சாலும் சரி பாயிண்ட்டு, நீங்கள் பின்னு ஒரு பாயிண்ட்டு வேறு எங்கேயாவது கர்வ் சர்ஃபேஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், பின்னு வேறு இந்த ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க, சின்னு. ஸோ கர்வ் சர்ஃபேஸில் எங்கேனாலும் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுதான் என்னது, ரேடியஸ். அந்த லைன் எல்லாம் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும், ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆர் அட் தி சேம் டிஸ்டன்ஸ், ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். எங்கேருந்து, ஃப்ரம் தி சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சர்ஃபேஸில் எங்கே பாயிண்ட் வச்சாலும் அதோடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், சேம் டிஸ்டன்ஸில் தான் அது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட்டு, இதுக்கு வெர்டிசஸ் இருக்கா, அதாவது முனை, கார்னர் இருக்குதா, கார்னருங்கிறதே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் எ கர்வ் சர்ஃபேஸ், லைனு, சைடு, எட்ஜ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும், கார்னர் இருக்கும். அப்போது இட் ஹாஸ் நோ வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ், வெர்டிசஸும் கிடையாது, எட்ஜஸும் கிடையாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்பியர். நெக்ஸ்ட்டு கோன். இப்போ கோன் அப்படிங்கும்போது இது என்ன ஷேப்பில் இருக்குது உங்களுக்கு பார்த்தா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. 2D ஷேப்ஸில் ட்ரையாங்கிளாக இருக்கிறது தான் 3D ஷேப்ஸில் கோன் ஷேப்பில் வந்துடுது. ஸோ கோன்ங்கும் போதே உங்களுக்கு ஞாபகம் வரும் ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம், நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள ஃபனல், இது மாதிரியான எல்லாமே எப்படி இருக்கும், கோன் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வைக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே கோன் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ இது என்னது, இதுவும் என்னது, அப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இட் இஸ் ஏ 3D ஷேப். It has a circle in its base.
இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா மேலே தான் உங்களுக்கு கோன் ஷேப், கீழே என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ பேஸில் ஒரு சர்க்கிள் இருக்குது. The distance from the top of the cone to the center of the base is called as height. இப்போ height அப்படின்னா டாப் ஆஃப் தி கோன்னா இந்த ஏரியா, டாப் கோனுடைய டாப் ஆஃப் தி கோன்லேருந்து இந்த சர்க்கிள்னுடைய சென்டர் பாயிண்ட் இது இல்லையா. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு டாப்லேருந்து இந்த சர்க்கிள்னுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் டாட்டர் லைன்ஸ் போட்டிருக்கல, இதுதான் என்னது, ஹைட்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எபெக்ஸ் அப்படின்னா, எபெக்ஸ்னால் இதோடைய இதே தான், அந்த டாப் ஆஃப் தி கோனை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, முனை. அந்த எபெக்ஸ்லேருந்து எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னது, அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய சுற்றளவு, சர்க்கிளினுடைய அவுட்டர் ஏரியா, அதில் எந்த இடத்துல, எந்த பாயிண்டில், இப்போ இந்த இடத்துல இந்த டச்சிங் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த லைன் ஜாயின் ஆகிருக்கு இல்லையா, இந்த இடம். ஸோ இந்த ஸ்லாண்டிங் லைனை தான் என்ன சொல்கிறோம் நம்ம, ஸ்லாண்ட் ஹைட், தட் இஸ் எல். எல்லுன்னா என்னது, ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு சர்க்கிளில் சென்ட்ரல் பாயிண்டில் இருந்து அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸில் வேறு எந்த பாயிண்ட்டுக்கு வந்தாலும் அது என்னென்னு நம்ம படிச்சிருக்கிறோம், ரேடியஸ் ஆர். இப்போ பாருங்கள், இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அபெக்ஸ்லேருந்து அண்ட் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸ் இஸ் ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்ட் ஹைட்டுங்கிறது அந்த அபெக்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் கீழே இருக்கக்கூடிய பேஸ்னுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் எந்த பாயிண்டில் டச் பண்ணாலும் அந்த டிஸ்டன்ஸை என்ன சொல்கிறோம் நம்ம, ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஹைட்டுனும் ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உண்டு, ரெண்டும் சேமாக இருக்காது. அதை தான் அடுத்த ப்ராப்பர்ட்டியாக சொல்லியிருக்காங்க. ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆர் நாட் ஈக்குவல். ஹைட்டும் ஸ்லாண்ட் ஹைட்டும் நமக்கு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்க முடியாது, அது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் தி 3D ஷேப்ஸ். இப்போது இன்றைக்கி உள்ள அந்த 3D ஷேப்ஸ் பற்றி ஃபுல்லாக நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. என்னதெல்லாம் பார்த்துருக்குறோம், கியூபாய்ட், சிலிண்டர், ஸ்பியர், கோன். இது எல்லாத்தையும் திரும்ப ரீகால் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கஷனில் மீட் பண்ணலாம். Okay, bye viewers. Have a good day.